ஜியா ஜேக்கப் ஹிந்தி திரைத்துறையில் ஒரு வளர்ந்து வரும் துணை நடிகை மற்றும் மாடல் அழகிகளில் ஒருவர். 33 வயதான இவர் கேரளாவை பூர்வீகமாக கொண்டவர். ஆனால் நீண்ட காலமாக மும்பையின் மீரா ரோடு பகுதியில் வசித்து வருகிறார். 2010களின் தொடக்கத்தில் மாடலிங் துறையில் நுழைந்த ஜியா ஆரம்பத்தில் விளம்பர படங்கள், ஃபேஷன் ஷோக்களில் பங்கேற்றார். ஹிந்தியில் மெகா சீரியல்களிலும் குஃபியா போன்ற சில முக்கிய திரைப்படங்களில் சிறு கதாபாத்திரங்களிலும் நடித்திருக்கிறார். ஜியா ஜேக்கப் இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக இயங்கி வந்திருக்கிறார். பெரும்பாலும் தனது மாடலிங் புகைப்படங்கள், டான்ஸ் வீடியோக்கள், வெளிநாட்டு பயணம் போன்ற கண்டென்ட்களில் ஜியா வீடியோ பதிவிட்டு வந்திருக்கிறார். ஜியா வெளித்திரையில் சிறிய வேடங்களில் நடித்து வந்தாலும் ஒரு பெரிய நடிகையை போன்ற ஆடம்பர வாழ்க்கையை அவர் சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டு வந்திருக்கிறார். இந்த சூழலில்தான் ஜியாவை போலீசார் போதைப் பொருள் வழக்கு ஒன்றில் கைது செய்திருக்கிறார்கள். ஏப்ரல் 11, 2026 அன்று மும்பை நெஸ்கோ மையத்தில் நடந்த எலக்ட்ரானிக் டான்ஸ் மியூசிக் நிகழ்ச்சியில் போதைப் பொருள் பயன்படுத்திய 2 MBA மாணவர்கள் உயிரிழந்தனர். இந்த வழக்கை விசாரித்த வான்ராய் போலீசார் மாணவர்களுக்கு போதைப் பொருள் விநியோகித்த ஆயுஷ் சாகித்யா என்பவரை கைது செய்தனர். ஆயுஷின் வங்கி பரிமாற்றங்கள், வாட்ஸ்அப் உரையாடல்களை ஆய்வு செய்த போது அதில் ஜியா ஜேக்கப்பின் பெயர் அடிக்கடி இடம்பெற்றிருந்தது போலீசாருக்கு பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்தியது. ஆயுஷ் சாகித்யா என்பவர் மும்பையில் இயங்கி வந்த போதைப் பொருள் நெட்வொர்க்கின் முக்கிய விநியோகஸ்தர்களில் ஒருவர். ஜியா ஜேக்கப்பிற்கு இவருடன் தொழில் ரீதியான நட்பு இருந்தது. ஆயுஷ் மூலம் வரும் போதைப் பொருள் லாப பணத்தை ஜியா அவரது வங்கி கணக்கில் கையாண்டு வந்துள்ளார். இதைவிட முக்கியமாக இந்த போதைப் பொருள் நெட்வொர்க்கின் நிழல் உலக தலைவனாக கருதப்படும் வெளிநாட்டைச் சேர்ந்த மார்க் என்பவருடன் ஜியாவிற்கு மிக நெருக்கமான தொடர்பு இருந்துள்ளது. இருவரும் 2 ஆண்டுகளாக மும்பையில் லிவ் இன் உறவில் ஒன்றாக வசித்து வந்தனர். மார்க் வெளிநாட்டிற்கு போதைப் பொருட்களை கொண்டு வருவதிலும் அதை மும்பையில் விநியோகிப்பதிலும் ஜியா அவருக்கு உதவியாளராக செயல்பட்டுள்ளார். இந்த போதைப் பொருள் நெட்வொர்க்கில் ஜியா ஜேக்கப் ஒரு நிதி மேலாளராக செயல்பட்டுள்ளார். ஆயுஷ் சாகித்யா போன்றே மற்ற போதைப் பொருள் விற்பனையாளர்களிடம் இருந்தும் ஜியாவின் வங்கி கணக்கிற்கு நேரடியாக பணம் வந்துள்ளது. 3 லட்சத்தில் இருந்து 4 லட்சம் வரையிலான பரிமாற்றங்கள் குறுகிய காலத்தில் நடந்துள்ளன. இந்த வழக்கில் கைதான மற்ற குற்றவாளிகளுடன் ஜியா சிக்னல், வாட்ஸ்அப் போன்ற செயலிகள் மூலம் ரகசிய குறியீடுகளை பயன்படுத்தி பேசியதற்கான டிஜிட்டல் ஆதாரங்கள் போலீசாருக்கு கிடைத்துள்ளன. அத்தோடு தற்போது போலீஸ் பிடியில் இருக்கும் ஆயுஷ் சாகித்யா போதைப் பொருள் விநியோகத்தில் ஜியாவிற்கும் அவர்களுக்கும் இருக்கும் பங்கு குறித்து வாக்குமூலம் அளித்திருந்தார். இந்த வலுவான ஆதாரங்களின் அடிப்படையில் உல்லாஸ் நகரில் தலைமறைவாக இருந்த ஜியாவை போலீசார் கைது செய்தனர். ஒரு நடிகையாக அறியப்பட்ட ஜியா ஜேக்கப் போதைப் பொருள் கும்பலின் தலைவனுடன் வாழ்ந்து வந்ததும் அந்த சட்டவிரோத பணத்தை கையாள உதவியதும் திரை உலகையே அதிர வைத்துள்ளது.